நல்ல ஸ்பைசியாக சின்னமன் ஃப்ளேவரில் ஆந்திரா ஸ்டைல் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இந்த ஃப்ரைக்கு தேவையான பவுடர்லாம் தனியாக பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி, ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகாப்பொடி, ஃபுல் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமாகணும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுட்ரை இதில் ஆட் பண்ணிடுங்க ஃபுல்லாத்தையும். இந்த உருளைக்கிழங்குக்கு அந்த சின்னமன் ஃப்ளேவர் வந்து செம்மையாக தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும். அவ்வளோதான், எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.